யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக அப்படி தானே வந்து சொல்லலாம். தலையில் வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆசை வரும், இதை நீங்கள் வாங்கணும் முடியும். ஆனால் ஹலோ இது வந்து யூகேண்ட இந்த வந்து கொண்டிருக்காங்க. இன்னும் ஆள் வந்து முட்டையிலேருந்து வருது. கருங்கோழி குஞ்சு இருக்கு. அதில் எது கருங்கோழி குஞ்சு காட்டுவோம்? கருங்கோழி குஞ்சு எல்லாம் வந்து கருங்கோழி முட்டை தான். வெளிநாட்டு போயிட்டு தானே பாருங்க. அப்படியே வந்து கோழி குஞ்சு தான் பொறிஞ்சு கொண்டு இருக்கு. ஃபார்ம்ல இருந்து முட்டையிலெல்லாம் கொண்டு வந்து இது வந்து டெம்பரேச்சர் கூலர் மிஷின். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. சைனாலேருந்து வந்து இறக்குமதி செய்கிற கோழி கருங்கோழி. கருங்கோழியை விட ஸ்பெஷலான நிறைய கோழி வகைகள் வந்து இருக்கு. இந்த கழுத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வித்தியாசமாக தெரியும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க 50 கோழி குஞ்சில் எங்களோட வைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு இப்போ வீக் நாங்கள் 5000 குஞ்சு விற்கிறோம். சுல்தானா சொல்லி சொல்கிறது. சுல்தானா? ஓ, இந்த காலில் சிலம்பு இருக்கும். இது பிளாக் கொச்சி. இது 2 வருஷம் வயது கோழி. அந்த ஷோகரில் ஒயிட் கலர். இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணேங்க நான் 10 லட்சம் ரூபா கடனோட தான் ரிசைன் பண்ணேன். இது சைனீஸ் கோச்சின் இல்லாட்டிக்கு பீக்கிங் பெயிண்ட் பண்ணுவாங்க. யூகேலேருந்து கொண்டு வந்தது, சைனாலேருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி இப்போ ஜூ மாதிரி வந்து எல்லா கோழி இனங்களும் வந்து இங்கே இருக்குது. நல்ல முடிவு அந்த புஷு ஜண்டு கிட்டத்தட்ட 250 முட்டைக்கு மேலே வந்து வைக்குமா இங்கே. கருங்கோழியோட முட்டை பாருங்க வந்து இது இந்தியண்ட சோனாலி, இது வந்து எகிப்தியண்ட ஃபயோனி. இது வந்து கருங்கோழி குஞ்சு. இப்போ ஏர்ன் பண்ணதை விட ஒரு 20-30 மடங்கு இப்போ ஏர்ன் பண்ணுது. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, உண்மையில வந்து என்னடா இன்றவங்களுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கோழி ஒன்று கையில் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோழி ஒன்று கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிப்பீங்க. இதைத்தான் நாங்கள் இன்றைக்கி வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்பிடுறாங்களோ. உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு கோழிப்பம். யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு எல்லா இடங்களையும் வந்து இருக்குது. ஜெரி ஃபார்ம்னு சொல்லி ஒரு விவசாய அக்ரிகல்ச்சரோடு சேர்ந்து அப்படி விவசாயம் என்ன சொல்ல கோழி பண்ணைகள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து வச்சுருந்தவங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட இந்த கோழி பண்ணை தான் வந்தேன். அதுவும் என்னத்துக்காக வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருங்கோழியை பார்ப்போம்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா கருங்கோழியை விட ஸ்பெஷலான நிறைய கோழி வகைகள் வந்து இருக்குது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறத கூட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சைனாலேருந்து வந்து இறக்குமதி செய்கிற கோழி பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கெட் மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்களெல்லாம் வந்து வளர்க்குறதுக்காக ஹோபிக்காக வளர்க்குறதுக்காக தான் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் வந்து இருக்குது. உண்மையிலேயே வந்து வித்தியாசமாக யூகேலேருந்து அத்தாண்டி வர நாடுகள்லேருந்து இறக்கின நிறைய கோழி வகைகள் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக அப்படி தானே வந்து சொல்லலாம். இப்படி ஒரு காணொலி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ பாருங்கள், நீங்களே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க. இப்படியெல்லாம் கோழி இங்கே வந்து இறக்கி செய்கிறாங்களோன்னு சொல்லி. ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோ சேவ் பண்ணிவிடுங்க, மறக்காம வந்து நீங்களும் தேவைக்கேற்ற மாதிரி வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அவங்க முழுமையான காணொலிக்கெல்லாம் போகலாம். இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களே அந்த என்ன சொல்கிறது, அந்த முட்டையிலேருந்து இங்கிபெட்டரில் வச்சு அதிலேருந்து கோழி குஞ்சு ரூபாய்க்கு அதை வந்து பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன் தான் இது. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக வழங்கப்படுத்த போகிறாங்க. சொல்லுங்கள் இங்கே என்ன விஷயம் இருக்குன்றது. நாங்கள் வந்து ஃபார்ம்ல இருந்து முட்டையிலெல்லாம் கொண்டு வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கிறோம். அந்த ரூம் வந்து இது இருக்குது, உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பெரிய அளவில் கிட்டத்தட்ட முட்டையெல்லாம் வலிக்க வச்சுருக்காங்க, அதாவது இங்கே போய்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உடனே வந்து பொரிச்ச குஞ்சுகள் இந்த இருக்குது பாருங்கள். இந்த இதில் வந்து குஞ்சுகள் வந்து பொரிச்சு கொண்டு இல்லை இப்போ இன்னொரு வந்துருக்கு போல இங்கே வரும் காட்டுறேன் நம்மளுக்கு வந்து கிட்ட உண்மை லைவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன விளக்கம் பண்ணுறது சொல்லுங்கள். இதில் வந்து 4000 முட்டைகள் வந்து வைக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கோழி வந்து முழுசாக உருவாகிறது கிட்டத்தட்ட 21 நாள் ஆகுது. இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு 18 நாள் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு அந்த 18 நாள் முடிய ஒரு 3 நாளைக்கு இஞ்சாலம் மாற்றுறோம். ஓகே ஓகே. ஏன்னா அந்த கோழி வந்து பொரியறதுக்கு தேவையான அந்த ஈரப்பதன் வெப்பநிலை எல்லாம் வந்து ஒரு இதுக்கும் வித்தியாசம். இப்போ இதில் 18 நாள் இங்கால 3 நாள் வச்சுட்டு நாங்கள் அதை பொரிச்சு கோழி வந்து பொரியிற அந்த தண்ணிக்கு பாருங்க. இப்போ இந்த இதெல்லாம் வந்து இப்போ தான் எடுத்தவங்க, நான் வந்து இன்னைக்கு எடுத்து வச்சவங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரிய வச்சுருவோம். அதை பார்க்கல எப்படி இருக்குன்னு இந்த வந்து கொண்டிருக்காங்க. இன்னும் ஆள் வந்து முட்டையிலேருந்து வருது. இந்த உடைஞ்சு இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்குமா அப்படி? இன்றைக்கு கடைசி நாள் தானே பொரியிற டைம் தான் நீங்கள் ஒன்றா பண்ண முடியும். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஒன்று இப்போ இந்த வரப்போகிற வழியில் நீங்கள் வெளியே பார்க்கலாம். அடுத்து இந்த இதில் ஒன்று வரப்போகுது. அதாவது எவ்வளோ நேரத்தில் வருவது? அது இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வரும். இன்னொரு 2 நேரம் வந்துருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ மொத்தமாக இப்போ கிட்டத்தட்ட 4000 கோழி குஞ்சுகள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே 4000 குஞ்சு. இப்போ 4000 முட்டை வச்சா 4000 குஞ்சு நாங்கள் எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருக்கு. நோட்டுக்கு
ஒரு 10% கழிச்சு தான் நீங்கள் பார்க்கறது. வேஸ்ட் இல்லை, 20-30% கழிச்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சில சூடான முட்டைகள் அப்படியும் இருக்குமே. பிரச்சனை அதில் கொஞ்சம் தன்மைகளும் இருக்கு. ஓகே ஓகே, அதையும் நீங்கள் பார்த்து தான். சரி. அப்போ இதுக்கு பிறகு வந்து என்ன ப்ராசஸ் இருக்குது? இதுக்கு பிறகு நாங்கள் இப்படி ஒரு பாக்ஸில் இப்போ தேவையான கேட்டால் ஆர்டர் பண்ணியிருந்தா கஸ்டமர்ஸுக்கு கொடுப்போம். அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் அங்கே மிச்சத்தை பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, அதாவது இதே மாதிரி வந்து இந்த முட்டை பொரிஞ்ச குஞ்சுகள் வந்துருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்துருக்கு பாருங்களா. அங்கே இன்னொன்று வச்சுருக்காங்க. வா, நிறைய பார்த்தீங்கன்னா ஆகலாம். இப்போ நியூ மெம்பர் இப்போ வந்திருக்காங்க ஆகலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ இவர் வெளியாக இருக்கிறார். யார் ரெடி ஆகிறேன்? வெளியாக இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் அளவுக்கு சார் வந்தோம்னா நடக்க வலிக்கிறது. இப்படித்தான் நாட்கள் வழியே வரும். இப்படி இருக்கு. இப்போ இது வந்து ஒவ்வொரு இனமா அந்த கோழி குஞ்செல்லாம் வந்து இதில் ஒவ்வொரு கருங்கோழி குஞ்சு இருக்கு. கருங்கோழி குஞ்சு இருக்கு. அதில் எது கருங்கோழி குஞ்சு காட்டுவோம்? ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தது வந்து கருங்கோழி குஞ்சா? இந்த முட்டையில பொறியில இந்த மார்க் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பெண்டன் கோழியோட மார்க் பண்ணியிருக்கிறது. மற்ற எல்லாம் கருங்கோழி. அப்போ இந்த கருங்கோழி குஞ்சும் நீங்கள் வளர்த்து கொடுக்குறீங்களா? இப்போ என்ன அது என்ன வீரம் குஞ்சு வாங்குறேன்னு சொல்லி சொன்னா? ஒரு குஞ்சு வந்து ஒரு நாள் குஞ்சு வந்து 350 ரூபா. 350. மற்ற கோழி குஞ்சு விலையில கருங்கோழிக்கும் மேலே வந்து ஒரு மார்க்கெட் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பாருங்க வந்து நேரடியாக பார்க்கலாம். இன்னும் கருங்கோழிக்கு பார்க்கவே இல்லை. ஆனால் கருங்கோழி குஞ்சு கருங்கோழி குஞ்சு ஆரம்பத்துல இருந்து இல்லை. அப்போ அது கொஞ்சம் ஸ்டார்ட்ல கூடுதலாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக. ஓகே ஓகே, நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து கருங்கோழி குஞ்சுகள். ஸோ கழுத்து வட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து இருக்குண்ணே. இப்போ இந்த ஒரு நாள் எடுத்து இதில் மருந்துகள் அடிச்சு அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே எடுத்து கொடுத்துட்றோம். இப்போ வந்தாக்கணும் எல்லாமா ஒரு நாள் லைக்கில் வந்தாக்கணும். ஓகே ஓகே ஓகே, தெரியாது இல்லை உங்களுக்கு பார்க்காட்டுற பாருங்க. நம்ம டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து அது இப்படி மூவ் ஆகி கொண்டு இருக்குமா. ஸோ இப்போ அதில் இதில் 18 நாள் வச்சு அதுக்கப்புறமா வந்து அங்கால ஒரு 3 நாளைக்கு வந்து மாற்றி எடுப்பாங்க. ஸோ இந்த பாருங்க இதெல்லாம் வந்து இதுதான் இதில் இருக்கிற டெம்பரேச்சர் இப்போ அந்த 18 நாள் தாண்டோன்னா அதுக்கப்புறம் அந்த கோழி உருவாகி முழுமையாகிற பருவம் அந்த ஹீட்டுகள் டக்குன்னு தாங்க. அதனால இதில் இருந்தால் இதுக்குள்ள வச்சு நாங்கள் எடுத்தால் இந்த கோடுகள் அது இதெல்லாம் கொஞ்சம் துர்நாற்றம் அடிக்க வைக்கும். அதனால இந்தியாவில் எடுத்து மாற்றி விட்ட மாட்டா. அது 3 நாளையில் சரியான பெர்ஃபெக்டான இது கிடைச்சி இந்த ஈரப்பதங்கள் இதுகள் எல்லாம் சரி பண்ணி அது அழகாக நம்ம எல்லாம் புரியாது. இதில் வந்து கருங்கோழி முட்டை இது வந்து பெண்டன் கோழி முட்டை சின்ன இருக்கு பாருங்க. இந்த பி போடுறது. இப்போ இது வந்து இந்த இதெல்லாம் வந்து கருங்கோழி முட்டை தான். இந்த இப்படி இருக்கிற வந்து நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் முட்டை கருங்கோழி முட்டை. இந்த இருக்கு இந்த எழுதி போட்டு கருங்கோழி முட்டை. இந்த கருங்கோழிலாம் இருக்கா இங்கே வந்து? கருங்கோழி எல்லாம் இருக்கு. ஓகே, இது வந்து டெம்பரேச்சர் கூலர் மிஷின். இதில் வந்து இப்போ ஒரு கோழி குஞ்சு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 33 34 டெம்பரேச்சர் இருந்தால் தான் அது வந்து சாகாமல் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சூழல் இந்த வெப்பம் வந்து அதிகரிக்கும் போது இப்போ கூட்டுற நேரம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இது கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதான் கண்ட்ரோல். இந்த பாருங்களா, அங்கே வந்து தண்ணியை டச் பண்ண உடனே வந்து ஓகே ஓகே 30 வந்த அப்புறம் ஸ்டார்ட் 50 அப்புறம் இந்த ஸ்டார்ட் ஆகிது உள்ள லைட்டு. அப்படியே இங்கே பார்த்தீங்க இதான் வந்து கண்ட்ரோல். அதாவது சொன்ன மாதிரி வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ வந்து குளிர்காலத்தில் வந்து ஏற்ற மாதிரி அதுவாக அந்த ஹீட் கொடுக்குற மாதிரி இதை ஒன்றாயிக்கொள்ளும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் சரியாக இருந்து பாருங்க. இப்போ அங்கே தண்ணி எடுத்து வைக்க உடனே வந்து 30 கிலோ வந்துட்டு இப்போ 30 கிலோ வரை ஓகே இது காணான்றதுக்காக வந்து இது ஒன்றாகுது. ஸோ இதெல்லாம் ஒரு மேலே ஒரு நல்ல சிஸ்டம். இதெல்லாம் வந்து இப்போ கருங்கோழி குஞ்சும் அது என்ன இங்கே அப்படி இருக்குண்டாக்கலாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்து இப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வந்து வேறு வேறு கோழி குஞ்சுகள் இருக்குது. அப்படியே ஊர்கோழி, வான்கோழியா,
இந்த கருங்கோழி குஞ்சு இது கோழி எல்லாத்துக்கும் அதே சிஸ்டம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து எல்லாருக்கும் இந்த உள்ள லைட் வந்து எரிஞ்சு கொண்டிருக்கு அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம் டெக்னாலஜி செய்து வச்சிருக்காங்க. பார்த்தா நேரத்தில் நீங்கள் பார்த்துருங்க. கருங்கோழி குஞ்சு இது கருங்கோழி குஞ்சு. இது வந்து கருங்கோழி குஞ்சு. இது 2 கிழமை குஞ்சு. 2 கிழமை குஞ்சு. இப்போ எப்போ வந்து சேல்ஸ் பண்ணுவீங்க நீங்கள் இது? இது வந்து 2 கிழமை குஞ்சு. அந்த வாடிக்கையாளர் வந்து கேட்டால் கொடுக்குற தயார் நிலையில தான் இது இருக்கு. ஓகே ஓகே ஓகே. கருங்கோழி குஞ்சுன்னு உண்மையில வந்து ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ 5 வாரம் வந்து திரும்ப ஒரு கார்டன் வந்து கருங்கோழி தான் வந்து நிறைய என்ன சொல்கிறோம் மார்க்கெட் இருக்குது. அப்போ இதில் கருங்கோழி குஞ்சில் அந்த முட்டை இருக்குல்ல அது வந்து கருப்பு கலரில் இருக்காது. அதான் நான் பார்த்தேன். நாங்கள் ரோஸ் கலர். ஏய் பார்க்கலாம். ஓகே ஓகே. அங்கால அப்படியே போங்க. அங்கால இருக்கு. நானும் கருங்கோழி முட்டை இது வந்து எல்லாம் கருப்பாக தானே இருக்குது. அது இறைச்செல்லாம் கருப்பு இல்லை. அப்போ முட்டையும் கருப்பாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுனா. இது இந்தியன் சோனாலி. இது வந்து எகிப்தியன் ஃபயோமி. ஓகே. இந்த கோழி வந்து இந்த நிறத்துல மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயுமே இப்படி பார்க்க மாட்டீங்க. அந்த இருக்குண்ணே நெட்ல இருந்து சர்ச் பண்ணி காட்டுறது வந்து எகிப்து நாட்டோட அந்த கோழி. இது வந்து இந்தியன் தானே? இந்தியன் சோனாலி ஃபயோமி. இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு செய்கிறாங்க பாருங்க ஓபின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா சாம்பிளுக்கு வச்சுருக்காங்களே. இப்போ இது வந்து கோழி குஞ்சா கொடுக்குறீங்களா? அப்படியா? இப்போதைக்கு இதில் ஸ்டாக் இல்லை. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2-3 மாதம் ஆகும். ஓகே ஓகே. இப்போதைக்கு சும்மா சாம்பிளுக்காக வச்சுருக்கீங்களா? அப்படியா? ஓகே ஓகே. இதுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 200 இருந்து 250 முட்டை வந்து இது. ஓகே ஓகே ஓகே. மற்ற கோழிகளோட வந்து இது என்ன சொல்ற அதிகமாக முட்டை கோழி வந்து கிட்டத்தட்ட 100 இருந்து 150 முட்டை இடுதுன்னு சொன்னா ஒரு வருஷத்துல. இது 200 இருந்து 250 முட்டை வந்து இடு. ஓகே ஓகே. அதான் இது ஸ்பெஷல். இது வந்து தயார்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. வந்து இந்தியன் எகிப்து எல்லா நாட்டிலேருந்தும் மக்கள் இறக்கியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் இப்போ வந்து அடுத்த அங்கே ஓப்பன் பண்ணால் இப்போ இங்கே வந்து அதாவது முன்னுக்கு நீங்கள் பார்த்து எங்கள் காட்டு நான் வந்து அந்த இந்த ஃபார்முக்கு சம்மந்தமான எல்லா இதுவும் வந்து வச்சுருக்காங்களோ அதை தாண்டி வந்து இங்கே வந்து அந்த இன்குபேட்டர்லேருந்து கோழி குஞ்சுகள் வந்து உருவாக்குறது அதை தாண்டி நார்மலாக இங்கேருந்தே கோழி குஞ்சுகள் பிஸ்னஸ் செய்கிறாங்க. இங்கேருந்து வந்து இன்னொரு ஃபார்ம் இருக்குது அவங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து இடத்துல இருக்கா. ஸோ இப்போ அங்கே போய் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் வந்து பார்ப்போம். இது எங்களோட கோழி இன்னொரு இது மாதிரி கோழி பண்ண மாதிரி. ஓகே. இப்போ என்னென்ன கோழி இருக்குது அப்படி எல்லாத்தையும் இருக்கா காட்டுறீங்களா? வாங்க. பாரம் வெளில பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து 2 காவலாளிகள் வந்து வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து அதை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. ஆமா ஆராய்ச்சி வந்து பட்டாச்சு. இதான் வந்து அவங்களோட அந்த கோழி ஃபார்ம் பாருங்க வந்து ஃபுல்லாக வச்சிருக்காங்க. இங்கே வந்து கருங்கோழி அண்ட் வந்து எல்லாமே வந்து இருக்குது. வித்தியாசமான நிறைய கோழி வகைகள் வந்து இங்கே இருக்கான். எல்லாத்தையும் வந்து காட்ட போகிறோம். இது வந்து கருங்கோழி. இந்த இதை நான் வந்து பார்க்குறேன் நேரடியாக. கருங்கோழி என்ன கருங்கோழியோட முட்டை பாருங்க வந்து. அப்போ இங்கேருந்து தான் எடுத்து கொண்டு வைக்கிறீங்களா முட்டை? இல்லாமல் நாங்கள் அந்த இங்கிபேரில் வைக்கிறது. அங்கேருந்து உற்பத்தி செய்ய வரோம் கருங்கோழி. இந்த இதை நேரடியாக வந்து பார்க்குறேன் நான். இதுன்ற ஒரு ரேட்லேருந்து எல்லாமே வந்து அந்த கருத்த கடலாம் இருக்க முடியுது கேள்விப்படுவேன். கருங்கோழி என்னது நல்ல சொல்லுவாங்க. இது கூடுதலா நரம்பு தளர்ச்சி உள்ளாக்கள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளாக்கள் தான் கூடுதலா இதை வாங்குறது. இப்போ வயதான ஆக்கள் தான் இதை வந்து கூடுதலா கொள்வனவு செய்கிறது. நாங்கள் இறைச்சி என்று கொடுக்குற இல்லை, முட்டைக்கும் மற்றது இதை கோழியா வாங்குறாக்கள் வேண்டாம். கருங்கோழி முட்டையும் விற்கிறேன் நீங்கள்? முட்டையும் இருக்கு. இப்போ பாருங்க வந்து இந்த ஹீட்டுக்காக வந்து என்னென்னா மேலே வந்து நான் காட்டுற மாதிரி ஸ்விமிங் பூல் போட்டிருக்காங்க. அதனால் வந்து இப்படி தண்ணி வந்து கொண்டிருக்கு. இங்கே இதுக்கு நிற்கல அவ்வளோ பெரிய அந்த ஹீட்டெல்லாம் வந்து இல்லை. இப்போ இந்தியாலையும் வந்து வர இனங்கள் வந்து வளர்க்குறாங்க. எல்லாம் வந்து வெளிநாட்டு பாருங்க. இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்க்குறது இவ்வளோ கருங்கோழி வந்து நிற்கி இங்கிருந்தே முட்டை எடுத்துக்கொண்டு அவங்கள அதை திரும்ப இன்குபேட்டரில் போட்டு அதை எடுத்து பிஸ்னஸ் செய்கிறது அப்படின்னு சொல்லியுமே நிறைய செய்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கருங்கோழி. யாழ்ப்பாணத்தில் கருங்கோழி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இதை வந்து அங்கே வந்து வளர்க்குறாங்க. ஸோ அங்கேயும் இருக்குது நிறைய இன்னும் அடுத்தடுத்த கோழியில் அதை இருக்க பார்ப்போங்க. இது வந்து சோனாலி. நீங்கள் அங்கே முதல் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய குஞ்சுகள் தான் இது. இது வந்து இந்தியாண்ட இது என்ன அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250 முட்டைக்கு மேலே வந்து வைக்குமா. இங்கே வந்து சாதாரணமாக ஒரு 150 முட்டை அப்படி வரக்கூடிய கோழிகள் தான் இருக்குது. அது இந்தியாவில் வந்து இறக்கி செய்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கப்புறமா அதை வளர்த்து விற்க போகிறாங்க. அது வந்து ஃபயோமி எகிப்தியன். ஸோ இது வந்து எகிப்து நாட்டோட அந்த கோழின்னு சொல்லி காட்டுறவங்க தானே இந்த பாருங்க.
ஸோ இப்போ இதுவும் வந்து இங்கே வளர்க்குறாங்க நிறைய தான் நிற்கி அதுக்கு வந்து உண்மையிலே. ஸோ இப்போ இதுலேருந்து வளர்த்து தான் அங்கே வந்து கோழி விற்க போகிறாங்க, ஆனால் இதுலேருந்து இந்த முட்டையில் எடுத்து இது செய்ய போகிறாங்க. உண்மையிலே வந்து இங்கே வளர்க்குறத தாண்டி வேறு ஒரு நாடுகள்லேருந்து கொண்டு வர இந்த கோழி இனங்கள்ன்ற முட்டை வைக்கிற வீதமாக இருக்கட்டும், அது இந்த பருமரியாக இருக்கட்டும், அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம். அதுலேருந்து தான் அந்த கருங்கோழியாக இருக்கட்டும், மண் வந்து இந்த கோழிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து விற்பனை செய்கிறாங்க. இவர் தான் வந்து இந்த ஃபார்மை வந்து அதாவது இங்கே இதை வந்து பார்த்துக்கொள்கிற பொறுப்பானால இவரை பார்க்கல உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து பொக்கெட் நாய்க்குட்டியில் தூக்கம் இல்லை அதே மாதிரி எடுங்க. நான் கோழி குஞ்செல்லாம் பிடிக்க மாட்டேன். நான் பிடிக்கிறேன். சரி பிடிக்கிறேன். எப்படி இருக்குன்ற தலையில வந்து அந்த இந்த இதெல்லாம் வளர்ந்து இவர் இப்போ எந்த நாட்டோட இனம்? சைனீஸ்ல சில்க். ஏன் சரியா வடிவுக்கு தான் கூடுதலா வளர்க்குறது. எப்படி இருக்குன்றாங்க இந்த வீட்டில் வந்து அந்த பொக்கெட் நாய் வளர்ப்பாங்கல்லோ அதே மாதிரி வந்து ஸோ இப்போ இவங்களை வந்து இப்போ வடிவுக்காக வளர்க்குறதுக்கு இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. இங்கே வந்து ஜூவலில் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். அதுவும் இலங்கையில் இருக்கிறதான் அங்கேயில் வச்சுருப்பாங்க. ஆனால் இதை பார்க்கல வந்து வித்தியாசமாக இருக்குது. இப்படியான இனங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. இன்னும் இருக்குது நிறைய வேறு இதெல்லாம் வந்து உள்ள விட்டுரும். இது வந்து யூகே பிரீட் பாருங்க எப்படி. அப்போ எல்லா நாட்டோட கோழியுமே இருக்குது. இவர் வந்து சைனாவா சைனா பிரீட் எப்படி இருக்காங்க பொக்கெட் நாய் மாதிரி இருக்கா நல்ல முடிவு அந்த புசு ஜண்டு செம்மையாக இருக்கு. ஒவ்வொரு வரையா இருக்கும். இப்படியெல்லாம் கோழியெல்லாம் இன்றைக்கு தந்தாங்க யாழ்ப்பாணத்தில் இருக்குது. 2 இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தா அந்த இருக்குது பாருங்க. அதே இதெல்லாம் வந்து இது உங்களை வந்து சின்ன இருக்குது. எப்படி ஹலோ பார்க்க ஆசையாக இருக்குது. உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட அது வளர்ந்தா 20,000க்கு மேலே வந்து போகுமா அது வந்து விற்கிற விலை வந்து. இப்போ அதை வளர்த்து நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க இது வரைக்கும்? கொடுத்துருக்குறேன். ஆனால் இப்போ 2-3 மாதத்துக்கு பிறகு தான் அடுத்த இது வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக புக் ஆகித்தான் இருக்குது. இந்த 3 மாதத்துக்கிட்ட புக் ஆகிருக்கு. 3 மாதத்துக்கு இருக்குது. ஓகே. இப்போ அந்த காட்டின் இனத்தில் வந்து 2-3 இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு இல்லையா பார்த்தா உங்களுக்கு வந்து ஆசை வரும். இதை நீங்கள் வாங்கணும்னு முடியும் இல்லையா? ஆனால் இல்லை இப்போ புக் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி வந்துருக்கு இங்கே. ஸோ இதை எடுத்து வழியாக வீட்டில் குழந்தை வளர்க்குறதுக்கு கேட்பாங்கல்லோ. ஸோ அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ வந்து வளர்ந்து ஸோ இந்த அளவு இப்படி இருக்கும் பாருங்கள். வளர்ந்து வந்த இதில் வந்து நேரத்தில் காட்டுற மாதிரி வந்து இந்த அளவில் இப்படி இருக்கும். பாக்கிக்குள்ளே வந்து இருக்கும். ஆனால் என்ன இதோட கொஞ்சம் இந்த வளர்க்குற இது வந்து கொஞ்சம் கஷ்டமா மெயின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆக்களை பராமரிக்கிற இது வந்து கொஞ்சம் கஷ்டம். இது வந்து அதுல சில்கிட ஷோகள் கழுத்து இல்லாம இருக்காங்க. இது வந்து சில்கிட ஷோகள். இது கழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வித்தியாசமா தெரியும். கழுத்து இல்லாம இருக்கு. அதனாலதான் இது வந்து சில்கிட ஷோகள்னு சொல்றது. இதுவும் அப்படி அதே மாதிரி சரியான சாஃப்ட்டும் இதுவும் வடிவுக்கு தான் கூடுதலாக வளர்க்குறது. கடையில் எப்படி இருக்குன்னு ஸோ இப்போ இதுலேயும் வந்து இப்படி அதுலேயும் வந்து வர கலரில் நிறைய பேர் விற்கிறாங்க. இங்கே ஒவ்வொரு இனத்துக்கும் வந்து ஒவ்வொரு பேர் இருக்குது. உண்மையில் அந்த பேரெல்லாம் வாயில் வருது இல்லை. இல்லைன்னா வெளிநாட்டு பிரீட் தானே அதான் வந்து சொல்லுவாங்க. இவங்கள வந்து எந்த நாட்டுக்குரியதுன்னா இப்போ இதெல்லாம் இப்போ நீங்கள் எங்கே இருந்து கொண்டு வரீங்களா? வெளிநாட்டு போய் கொண்டு வரீங்க? லைசன்ஸ் வச்சிருக்க இருக்கீங்க. இது உண்மையா வந்து இதுல பெற்ற லாபம் பண்றதை விட எங்களுக்கு சும்மா சில பேருக்கு ஒவ்வொரு ஹொபி இருக்குன்னு அந்த ஹொபிக்காண்டி வளர்க்குறதே ஒழிய இது இதுல வருமானம் பார்க்கறதா சில ஊர்கோழி கருங்கோழியில வருமானம் பார்க்கலாம். இதுல இது உங்களுக்கு பார்க்க வடிவா இருக்கதோ அதே மாதிரி எங்களுக்கு பார்க்க வடிவா இருக்க வேண்டி வச்சு. பட் இதுல பெரிய லெவலில் லாபம் பார்க்கலாத இல்லையேண்டு இல்லை. ஆனா இப்ப நாங்க உண்மையா செய்யறது ஹோபிக்காண்டி. ஆனா வந்து உண்மையில இது வழக்குகள் வந்து என்ன சொல்றேன் நம்ம நாட்டுக்கோழி ஏண்டா அதுதான் நீங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து இது பிடிச்சிருக்கும். என்ன சொல்றேன் ஓரளவு வளர்க்குறது. இப்ப என்ன சொல்லுங்க எங்கட ஊர்கோழி இப்ப ஊர்கோழி என்று நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 பொறிச்சா 2 தான் சாகும். இதுல ஏன்னா இங்க கிளைமேட் வித்தியாசம் தானே. ஸோ இதுல நீங்க ஒரு 10 பொறிச்சுன்னா 5 சாகும். சரிங்க ராஜி இது நஷ்டம். இப்போ நாங்கள் அதில் நட்டம் எங்களுக்கு. இப்போ இது ஊர்கோழின்னா எங்களோட கிளைமேட்டுக்கு ஆல்ரெடி இப்போ இந்த சோனாலியோ இதோ இதுகள் வந்து அந்த பிரச்சனை இல்லை. கருங்கோழியோ அந்த பிரச்சனை இல்லை. எங்களோட கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. இதுகள் வந்து இதாண்டேக்க அந்த உங்களுக்கு சாகிற வீதங்கள் கூட. இப்போ யாழ்ப்பாணத்தில் கருங்கோழி வர இங்கே வளர்க்குறாங்க.
உண்மையா நாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க முதல் கொண்டு வந்தது கருங்கோழி கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முதல் 8 வருஷத்துக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் ஆனா இப்ப நாங்க கொடுத்தது இப்ப இந்த வேற ஆக்கள்கிட்ட இருந்து போனது அப்படி இப்படி எல்லா டைம் இது நிறைய இருக்கு. உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கருங்கோழி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி, ஆனால் யூகேலேருந்து கொண்டு வந்தது சைனாலேருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஜூ மாதிரி வந்து எல்லா கோழி இனங்களும் வந்து இங்கே இருக்கு. இங்கே வருங்க. இது வந்து சேப்ரைட் என்ற breed. இது வந்து யூகே என்ற breed. சரி உள்ளுக்க பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இருக்கு. இவங்கெல்லாம் இப்போ இறக்குமதி செஞ்ச ஆக்கள் எல்லாம் இதுகளுக்கு வந்து கனகாலம் இப்போ 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? அதான் சொல்றேன், குஞ்சு எடுத்தா அதை வாசி சாகும். அப்ப எங்களுக்கே காணாது, எங்கள்கிட்டே பாருங்க கொஞ்சம் தான் நிற்கிது. இவங்களை பாருங்க வேறு எப்படி வா பார்க்குறது எவ்வளோ அழகா இருக்கு ஆக்களை. இது என்னென்ன பண்ணது? இது சைனீஸ் கொச்சின் இல்லாட்டிக்கு பீக்கிங் பெயிண்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து சைனீஸ் கொச்சின்ல இது வந்து ட்ரை கலர் 3 கலர் இருக்கு முருந்தில். ஃபுல்லாக 2 கலர்ஸ் தான் வாங்குறது. இது ட்ரை கலர் என்று சொல்றது. இப்போ இவங்க வந்து குளிரான காலத்தில் மட்டும்தான் பாடுவாங்களா? இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கூலான கிளைமேட் மெயின்டைன் பண்ணணும். அதான் அந்த மேலையெல்லாம் இங்கே பாருங்க காட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ மேலுக்கு வந்து அந்த அங்கே காட்டுற மாதிரியான அந்த பைப்லைன் முறை இருக்குல்ல, அதை மாதிரி வச்சு அப்படியே தண்ணி அடித்து கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டை சரியாக வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து உண்மையிலே சரியான கஷ்டமான அதை பார்க்க வந்து ஆசையாக இருக்குது. இவங்களை வந்து வாங்கி வளர்க்கலாம் போல. இது நீங்கள் அந்த பார்த்தா முதல் பார்த்தீங்களே ஷோகேர்ள், அந்த ஷோகேர்ல ஒயிட் கலர். இப்போ நீங்கள் அங்கே ப்ரௌன் கலர் பார்த்த நீங்கள் இது ஷோகேர்ல ஒயிட் கலர் பார்க்குறது சூப்பராக இங்கே இருக்காங்க. அவங்க நீங்கள் நேரத்தில் பார்த்துக்கிங்களா அந்த ப்ரௌன் கலரில் வந்து இது வந்து நம்மளை இதை வந்து களத்து வட்டி கோழின்னு சொல்லி சொல்லுவாங்களோ அதே மாதிரி இருக்கு. தலையில் மட்டும்படி அந்த பூ வச்ச கொண்ட வச்ச மாதிரி இருக்கு ஆக்களுக்கு. இது வந்து கொச்சின் பெயிண்டத்தில் ஒயிட் கலர். இப்போ இது இந்த அளவு தான் வளரும். இது அவ்வளோதான். இது 2 வருஷம் வயது கோழி. இதெல்லாம் வாங்கி கொண்டு சமைக்கணும் சொல்லி அவங்களுக்கு விருப்பம் வராது. 2 ஆக்களை பார்த்தா வாங்கி கொண்டு வளர்க்கலாம் போனாலும் வந்துருக்கு. இப்போ இங்கே இருக்கிற கோழியிலே அதிக விலையானது இது இந்த ஷோகேர்ள். இது வந்து இப்போ கொடுக்குறேன்டா எவ்வளோ கொடுக்குறது? 25,000 30,000 வரும் பேர். வாங்க பார்த்து நீங்கள் வெள்ளை கடலில் பார்த்தீங்களோ அதில் இது வந்து நான் நேரத்தில் காட்டியிருப்பேன். இன்னொரு காட்டுறேன் உங்களுக்கு. இது தரோட இதில் திறக்க அந்த வெள்ளை கடலில் வந்து இவங்க வந்து இப்படி கலந்துருக்காங்க. வாங்க இதை நான் இதை தூக்கி காட்டிங்க. அப்போ இந்த கடலில் வந்துருக்காங்க அவங்க. இதான் வந்து இங்கே இருக்கிறத விலை கூடையாம். கிட்டத்தட்ட ஒரு 25,000 போகுமா ஒரு கோழியா இல்லை ஜோடியா? ஜோடியானே பேர். நாங்கள் விற்கிறது நாங்கள் பேசாது ஹோபிக்கான் தான் இது உண்மையாக செய்கிறோம். இதுகள் விற்கிறது தான் உண்மையாக. நாங்கள் கடக்நாத்தோ சொனாலியோ அதெல்லாம் விற்கிறது தான் வச்சுக்கேன். இதுகள் சும்மா ஒரு ஆசைக்கு எந்த சின்னலேருந்து நாங்கள் ஒரு ஆக்களுக்கு இப்போ நான் எந்த இதுவுமே வந்து நாங்கள் ஃபார்ம் வந்து பேச மார்க்கெட் பண்ணுறதும் இல்லை. நாங்கள் உண்மையாக வந்து என்ன இப்போ நீங்கள் கோழிகளை பார்த்து கேட்டபடியே நான் காட்டினானே வழியே இதுவுமே குஞ்சு இப்போ 10 முட்டை வச்சு 5 குஞ்சு வரும். 5ல் 2 சாகும். 2 மிஞ்சினா அது எங்களுக்கு தான் அந்த 2ஐயும் வச்சுக்கலாம் கொடுக்கல. இப்போ இதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. எங்கள்கிட்ட புள்ள காத்து இருக்கோம். அப்போ ஒன்றும் எனக்கு இப்போ நாங்களும் உங்களுக்கு பிளாக் கொச்சின் அதில் ஒயிட் கொச்சின் பார்த்த நீங்கள் இது வந்து பிளாக் கொச்சின். அதே இதில் என்ன அது இதில் இது பிளாக் கொச்சின். ஓகே இப்போ இவங்கள்ட்ட அந்த முட்டையெல்லாம் வந்து ஒரே அந்த இன்குபேட்டர்லாம் வச்சு தான் அதே வைக்கிறான். ஒரு இது முட்டை குறைவு. இதுகள் வந்து ஒரு கிலோமீட்டர் 2 முட்டை இல்லாட்டிக்கு 1 முட்டை ஆடு. நீங்க இப்ப பார்த்த நீங்க ஒழுக்கா முட்டை இடந்தா இல்லையே? இல்ல அதான் பிரச்சனை. இதுகள் வந்து பெருசா முட்டை இடாது. எவரையும் தனியாக விட்டுருக்கீங்க. இது என்ன கோழி? கொஞ்சம் ஏழாண்டா ஐசோலேட் பண்ணிடுவோம். கொஞ்சம் வருத்தம்டா ஐசோலேட் கருங்கோழி விட்டுருக்கீங்களா? இதுக்குள்ள அதில் கொஞ்சம் ஏலா நிற்கிறார் கொத்துப்பட்டு. இது வந்து சுல்தானா சண்டி சொல்றது. சுல்தானா? இது இந்த காலில் சிலம்பு இருக்கும், மண்டையில் கொண்டே இருக்கும். கீழே அதை விடுங்க, மற்றதோட விடுங்க. அந்த தான் தெரியும். ஒவ்வொரு கோழியும் பார்க்க ஆசையாக. ஸோ இவரை வந்து இது என்னென்ன பண்ணாரு? இது சுல்தானாஸ். இது வந்து வான்கோழி 1 ஏழாம நிற்கிறார். அப்போ வான்கோழி வந்து நிற்குது. இதுக்குள்ள விட்டுருக்கீங்க. வான்கோழியும் வளர்க்குறீங்களா? வான்கோழி குஞ்சு நீங்கள் கொடுக்குறாங்க தானே. அப்போ அது 1 ஏழாதண்டடியாக அது இதுக்குள்ள நிற்குது. ஓகே ஓகே. அப்போ உங்கள்கிட்ட ஃபார்மில் இருந்தால் நீங்கள் அப்படியே அந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வைக்கிறீங்க? அதை கொண்டே அப்படியே அங்கே வச்சுட்டு அங்கே இருந்து
இப்போ வந்து உற்பத்தி ஓகேன்னா நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொடுப்போம், இல்லாட்டி மழையும் பெய்யுதான். மழையின் நைட் அது உண்மையிலேயே வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக எங்களுக்கும் இருந்தது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்ததுக்கப்புறமா வந்து நிறைய என்ன சொல்ல அந்த ஃபார்மெல்லாம் இருக்கட்டும், அதை தாண்டி அந்த விவசாயம் செய்கிற இடங்களாக இருக்கட்டும் நேரடியாக போய் வந்து வீடியோ செஞ்சுறாங்க. ஆனால் ஒரு டெக்னாலஜி விதமாகவும் சரி அண்ட் வந்து வெளிநாடுகள்லேருந்து வேறு என்ன சொல்ல இனங்களை வந்து இறக்குமதி செய்து அதை கொடுக்குற சரி, உண்மையிலே இந்த இடத்த வந்து பார்க்கல வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தேன். நாங்களும் அண்ணாக்களோட காணொலியை நேரத்தோட பார்த்து தான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முதல்ல வந்து நிறைய பேர் வந்து பதிவு செஞ்சாங்களாம். ஆனால் இப்போ வந்து நிறையவே அப்டேட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஓகே இதை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கேட்டுறாங்க வந்து பார்த்துனாங்களே. ஏன்டா இது சம்மந்தமானது வந்து வெளியில் கொண்டு வரணும், இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து ஆர்வப்படுவாங்க என்ன இப்படி ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி. சரி, முதல்ல வந்து எப்படி உங்களுக்கு இப்படியான ஐடியாக்கள் வந்தது? இப்படி தான் இந்த கோழி இனங்கள் எடுத்து வளர்க்கணும், அடுத்து வந்து இப்படி செய்யணும்ன்ற சொல்லி எப்படி ஒரு பிளான்? இப்போ என்னன்னா இது உண்மையாக வந்து ஆக்சுவலாக இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது இல்லை, எங்கள்கிட்ட வைஃப் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். வைஃப் ஆரம்பிச்சு வச்சவா. அப்போ நான் வந்து நான் ஒரு கோஆப்ரேட்டில் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணி போட்டு ரிசைன் பண்ணிட்டு வரைக்க நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்தேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி வந்து எங்கள்கிட்ட போல்ட்ரி ஃபார்ம் வந்து ஆல்ரெடி எங்கள்கிட்ட வைஃப் ரன் பண்ணி கொண்டு இருந்தவா. ஸோ அதை எப்படி நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், மற்றது வந்து வேறு என்ன பிஸ்னஸ் செய்யலாம் என்று தான் நாங்கள் வந்தோம். ஸோ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து வைஃப் ஸ்டார்ட் பண்ணது சரியான ஸ்மாலாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவைக்கு எப்படி அது நேரத்தில் ஐடியா வந்து அதில் அவள் வந்து இப்போ இப்போ என்ன பிரச்சனை வீட்டில் இருக்கேக்க முதல்ல வீட்டில் நாங்கள் ஆடு மாடு கோழி வளர்ப்போம் தானே. அப்புறம் அதில் இருந்து ஸோ அது என்னென்ன வருமானமாக்குறது. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், தாங்கள் ஒரு காசு உழைக்கணும். அப்போ அவள் அப்படி இருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணித்தான் இப்போ நாங்கள் 3 பிரான்ச் ஓப்பன் பண்ணுற லெவலுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தது வந்து எங்களுக்கு ஜெஃப்னா பிரான்ச். இப்போ எங்களோட கிளிநொச்சி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். புதுக்குடியிருப்பு வார மாதம் ஓப்பன் பண்ணுறோம். அப்படி பேட்டிக்கலோக்கு அப்படி நாங்கள் இன்னும் ஒரு 6 to 1 இயருக்குள்ள இடம் பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ பேட்டிக்கலோ இப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ஸோ என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து ஒன்றை விற்கிறதுண்டு இல்லாமல் ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு ஃபார்மருக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த ஃபார்மருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம். இப்போ இது நாங்கள் யோசிக்கிறதில்ல, இது நாங்கள் மிஸ்டர் விற்கணும்னு யோசிக்கிறதில்ல. உங்களுக்கு வெயில் பிரச்சனையால் எதுவும் பாதிப்பு இருந்தால் மட்டும் நாங்கள் அதை விற்போம். ஸோ அப்படி என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன சொல்யூஷன் எங்கள்கிட்ட அதை கொடுக்கல, அதை காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்கணும். மற்ற கம்பெனிஸை விட நாங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பெட்டராகவும் கொடுப்போம் என்று தான் நாங்கள் யோசித்து இதுக்குள்ள வந்தது. ஸோ நாங்கள் எடுத்து வச்ச எல்லா ஸ்டெப்ஸுமே எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதாவது தான் எங்களுக்கு குயிக்காக ஒரு இப்போ நாங்கள் 2018 ஸ்டார்ட் பண்ணி 21 கொரோனா அந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய டேர்ன் ஓவர் செய்கிற கிட்டத்தட்ட கிழமைக்கு 5006 கிட்ட நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக. பேட்டிகளோ ட்ரிங்கோ பேட்டிகளோக்கெல்லாம் கிழமைக்கு எங்களுக்கு 1500 குஞ்சு 2000 குஞ்சு பேட்டிகளோக்கு வாரது. சரிதானே, ட்ரிங்கோக்கு 1000 குஞ்சு போகும். அப்போ முல்லைத்தீவு வவுனியா ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். 6 இப்போ நீங்கள் அண்டை பார்த்தது என்ன பிரச்சனைனா நேற்றைக்கு பொறிச்சது மிச்சம் தான் நீங்கள் பார்த்தீங்க. சரிதானே, இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி 3 மிஷின் நாங்கள் அதை ரன் பண்ணி கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் அதை எல்லாத்தையும் காட்டி கொண்டு இருக்கலாதானே. 3 உண்மையாக வந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணதுன்னா இந்த பிஸ்னஸ் தான். நாங்கள் இதை தான் ரீசெண்டாக இப்போ வந்து ஆஃப் சீசன் என்ற வழியாக தான் நாங்கள் மற்றது வந்து இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு எல்லா கடைகளுக்குமே நாங்கள் இந்த க்ரோ பேக்ஸ் இருக்கட்டும், சீட் ஸ்பேஸ், இந்த இரிகேஷன் ஐட்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ பேட்டிகளோ அம்பாறை எல்லா இடமுமே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைனா அதான் நாங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக நல்ல சொல்யூஷனை கொடுத்தா எல்லாருமே வருவாங்க. ஆனால் நாங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக சரியில்லை பொருளை கொடுத்தோம்னா அது பிஸ்னஸை நாங்கள் சரியா கொண்டு வர அந்த தரத்தெல்லாம் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உண்மையிலே வந்து. சரி, இப்போ உண்மையாக வந்து இதுக்கப்புறமா இதை வந்து திரும்ப வேறு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு ஃபியூச்சர்? இல்லை, இப்போ எப்படியுமே நாங்கள் எப்போவுமே ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடாது. ஸோ இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு இப்போ எங்களோட எல்லா சைட்டாலேயும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க 50 கோழி குஞ்சில் எங்களோட வைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு இப்போ வீக் நாங்கள் 5000 குஞ்சு விற்கிறோம். சரிதானே, அப்போ அது நாங்கள் 5000 இனி 10,000 ஆக்குறதை பற்றி யோசிக்குவோம். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 கண்டு தான் வீக்குக்கு விற்கிறோம். இல்லை, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months தான். சரிதானே, அப்போ 3 monthsல நாங்கள் 5000 நாங்கள் ஒரு 5 லட்சம் தான் எங்களோட டார்கெட் பெர் மந்த். ஓகே, அப்போ வந்து உங்கள்ட்ட அந்த ப்ராய்லர் அந்த இதுகள் ப்ராய்லர் வந்து என்ன பிரச்சனைனா நாங்கள் இங்கே உற்பத்தி செய்யலாது. என்ன பிரச்சனைனா அதுக்கான கிளைமேட் வந்து இங்கே இப்போ நோர்த்துலேயோ ஈஸ்ட்லேயோ இல்லை. அப்போ அதுக்கு வந்து உங்கள்
அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 பிலோ இருக்கும். ஓகே இப்போ ஜெஃப்னால எப்போவுமே 32 and above தான் பேட்டிக்கலோலையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து கூட தம்புல்ல மாத்தலை அந்த சைட்டுக்கு தான் அந்த ப்ரொடக்ஷன் ஓகே. அப்போ ஸோ நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் ப்ரீமா கம்பெனியோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ ப்ரீமாலேருந்து உங்களுக்கு எங்கே வந்தாலும் பேட்டிக்கலோகோ எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சிக்ஸ் எங்களுக்கு ப்ரீமாட சிக்ஸ் ப்ராய்லரோ லேயரோ உங்களுக்கு சப்ளை பண்ணி தெரியும். நாங்கள் அதை உற்பத்திக்கு போக இயலாது. எங்களுக்கு இந்த பிரச்சனை இதுதான் ஓகே கிளைமேட் பிரச்சனையால். ஆனால் அது உற்பத்திக்கு போகிறதும் அட்வைசபிள் இல்லை. என்ன பிரச்சனைனா அது வந்து கொஞ்சம் கேபிட்டல் கிட்டத்தட்ட பெரிய கேபிட்டல் தேவையான ஒரு பிஸ்னஸ் வந்து அப்போ அது ப்ராக்டிக்கலும் இல்லை. சரி ஓகே. உண்மையில வந்து இந்த ஒரு ஃபார்மை வந்து எங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுனதும் ஆனது உண்மையாக நிறைய பேருக்கு அதை வந்து பார்த்து அவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்படியான ஒரு விஷயம் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு யாழ்ப்பாண தமிழர் அப்படியே நீங்கள் வந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் யாழ்ப்பாண தமிழ் ஓகே ஓகே. அவங்களோட சொந்த இடம் இது? எந்த இடம் சாவகச்சேரி ஜெஃப்னா தான். ஸோ நான் 10 years கொழும்புல இருந்து ஒர்க் பண்ணி கொழும்புல இருந்து தான் பேருந்து நான் இங்கே வந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. ஸோ நான் ஏர்ன் பண்ணதை விட ஒரு 20-30 மடங்கு இப்போ ஏர்ன் பண்ணுறேன். ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கீங்களா? அங்கே நான் சேலரி எடுத்ததுன்ற 20-30 மடங்கு. முதல்ல ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, இப்போ நீங்கள் நிறைய பேர் வச்சு வேலை செய்யுங்க. நான் எங்கள்கிட்ட கிட்ட 16-18 பேர் வேலை செய்யணும். எப்படியும் இந்த வருஷத்துக்கு இடையில அது 30 தாண்டும். ஆனால் என்ன நாலு பிரச்சனை உண்மையாகவே பிஸ்னஸில் இருக்க என்ன பிரச்சனைன்னு கேட்டால் முதல்ல சொல்லணும் லேபர்ஸ் பிரச்சனை. ஓகே. அதாவது இப்போ வேலைக்கு ஆட்கள் வச்சுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் பெரிய சவாலான விஷயம். கண்டிப்பாக நிறைய பிரான்ச் வந்து திறந்து போயிட்டாங்க. அதான் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே பெட்டிக்குலோவுக்கும் அடுத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவர். அண்ட் இப்போ நீங்கள் இலங்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு இது அண்ணா காட்டின அந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாகவோ இல்லாட்டி சிக்ஸோ எங்களுக்கு சப்ளை பண்ணிடலும் நீங்கள் ஆர்டர் பண்ண சரி. நாங்கள் உங்களோட அந்த ஃபார்ம் நம்பரை வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் தொடர்பு கொண்டு மேற்கொண்டு எல்லா விஷயத்தையும் கழிச்சு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க, ஒரு விவசாய தோட்டம் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அரைவாசி தெரிஞ்சிருந்தால் மிச்சம் அரைவாசி வந்து இதுக்கு என்ன நீர்ப்பாசனம் செய்யலாம், இது வந்து எப்படி இதை கொண்டு போகலாம்னு சொல்லி கேட்டாலும் அதை செய்து தரக்கூடிய மாதிரி இருப்பாங்க கண்டிப்பாக வந்து. ஸோ அப்போ நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பெட்டரான அவங்கள அதை விற்பனை செய்ய தாண்டி வந்து அவங்கள இந்த இடத்துல செய்து காட்டியிருக்காங்க பாருங்க. உண்மையில வந்து அதைத்தான் உண்மையிலே பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. இப்போ அவங்க அங்கே என்னென்ன அந்த வகைகள் இருக்கோ, இந்த பைப்லைன் இந்த வகைகள் இருக்கோ, அதை அப்படியே இங்கே வந்து அவர் தோட்டத்துலேயும் வந்து செய்திருக்காரு. அதை அப்படியே காட்டினவர் எங்களுக்கு வந்து. ஸோ அப்போ அவங்கள அதை நிரூபிச்சு தான் அதுக்கப்புறமா வந்து அதை விற்பனை செய்கிறாங்கல்ல. ஏன்னா நாங்கள் வந்து விற்க நாங்கள் பாவிக்காட்டிக்கு அது நான் என்னென்னு சொல்கிறது நல்ல சாமான் இது நல்லது பாவி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலதுகள் நாங்கள் பாவிக்கல, ஏன்னா அது எங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை. ரெயின் கண்ணெல்லாம் நாங்கள் இங்கே பாவிக்கலேன்னு சொல்லுவோம். இந்த காணிங்க அடிச்சதுன்னா அது இப்போ அங்காளி காணிக்கான் தண்ணி விழும். அப்போ நான் அதை பாவிக்கலுமோ அதை ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ண. நான் போய் அது வந்து ஒரு வயல் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி. அப்போ நாங்கள் ஒன்றை செய்து பார்த்தா தானே எங்களுக்கு இதில் இருக்கிற நன்மதியுமே தெரியும். அப்போ இப்போ நாங்கள் விற்கிற அவ்வளவு சாமானுமே நாங்கள் பாவிச்சு பார்த்து தான் செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு விற்கிறோம். ஏன்னா என்ன ரீசன் நாங்கள் இல்லாட்டிக்கு அது வந்து நாங்கள் ஒரு பொய் சொல்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே. இப்போ என்னென்னா முதலாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வரைக்கும் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்போ என்னென்னா அவருக்கு ஒரு முதல் எப்படி அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுலேருந்து அந்த காசை போட்டுவிட்டு அவங்க ஈஸியாக வெளிநாட்டு போய் அங்கேருந்து உழைச்சிக்கூடிய மாதிரி இருக்காங்க. இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உண்மையிலே ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்ல இடத்துல வந்து இருக்கிறீங்க, பார்க்கக்கூடிய மாதிரி வந்து ஒரு பெரிய பண்ணு வச்சுருக்க ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ ஸோ அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்படித்தான். இப்போ நான் வந்து ஒன்று மெயினாக சொல்லுவேன், காசு இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸ் செய்யலுமென்று கேட்டால் அது அப்படி இல்லை. நான் இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணேங்க நான் 10 லட்சம் ரூபா கடனோடு தான் ரிசைன் பண்ணேன். சரியா? காசு இப்போ எங்களோட அப்பா அம்மாவும் படிப்பிச்சவன் எல்லாம் எல்லா பிரச்சனையும். ஆனால் எங்களுக்கு அந்த காசு வந்து என்னது காசாக இப்போ இந்த பிஸ்னஸ் செய்ய தர்ற லெவலில் எங்களோட அப்பா அம்மாவே இல்லை, அவையும் கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன். ஸோ காசு இப்போ இப்படி தானே. இப்போ நீங்கள் ஒன்று வந்து இப்போ ஒரு லோயரும் பிஸ்னஸ் தான் செய்கிறாரு, அவர் வந்து சர்வீஸை பிஸ்னஸாக செய்கிறார். பட் நீங்கள் வந்து காசு இருந்தால் தான் பிஸ்னஸ் செய்யணுமன்றது இல்லை. முதலாவது என்ன பிரச்சனைனா நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கும். இப்போ நான் எடுத்த ரிஸ்க் வந்து 10 லட்சம் ரூபா சம்பளம் பெற்றுக்கொண்டு இதுக்கு இந்த ஒரு ஜாப்பை விட்டுட்டு நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ அது ஒரு ரிஸ்க். காசு இல்லாமல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், அது ஒரு ரிஸ்க்.
மூன்றாவது இப்போ நான் ஒரு டிசிஷன் இப்போ இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக் வச்சிருக்கோன்னு பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரிஸ்க் கொண்டு எடுப்போம். சில நேரம் அது ஃபெயிலாக போகலாம், சில நேரம் சக்ஸஸாக வரலாம். ஆனால் எனக்கு 90% சக்ஸஸாக வந்திருக்கு. ஸோ அதை எடுத்துக்கு ஒரு ரிஸ்க் வேணும். இதே பேங்க்கில் பெரிய அளவில் லோன் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ என்னை பொறுத்தவரை நீங்கள் காசு இல்லாட்டிக்கு உங்களுக்கு பேங்க் தான் சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில் எனக்கு பேங்க் சப்போர்ட் பண்ணு. ஆனால் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு பேங்க்கிட்ட போனால் இப்போ கேப்பினம் எங்களுக்கு இப்போவும் சொல்லினா உங்களுக்கு லோன் தரது ஒரு பிரச்சனையில் எடுங்கோ லோன் எடுங்கோன்னு நான் சொல்லுவேன் ஒழிய உங்களுக்கு அதை கொண்டா இதை கொண்டு வாங்க எங்கள்கிட்ட என்ன நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கோம். பேங்க் லோன் இல்லாமல் இப்போ நீங்கள் இல்லாட்டி உங்களோட பேரண்ட்ஸோட ஃபண்டிங் இருக்கும். இந்த 2 தான் வேலை. இல்லாட்டி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கணும். அதை விட பெட்டர் என்ன சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட அம்மா அப்பாட்ட கேட்கலாம். இல்லாட்டி ஆனால் உண்டு மெயினாக வந்து இப்போத்த ஜெனரேஷனில் மண்படாமல் பிளாக் ஒன்றுமெண்டா எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது. நாங்கள் சொல்ல நான் கோஆப்ரேட் ஜாப்பில் இருக்கேங்க எந்த காலில் மண்படா. ஆனால் நான் இப்படி ஒரு ஃபார்ம் ஒரு அக்ரி பிஸ்னஸ் வந்த பிறகு எனக்கு மண்படாமல் எனக்கு அக்ரிகல்ச்சர் படிக்கிற கனவே இருப்பேன்னு செய்யணும்னா அண்ணா நிகத்துக்கு மண் போக வேண்டியது. அது அப்படி நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் இப்போ இப்படித்தானே நான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்காடிக்கு இந்த வேலை நல்லா நடக்குதா இல்லையான்னு எனக்கு என்ன தெரியும். நான் இந்த இப்போ இதில் இறங்கி இதுக்கு தண்ணி விட்டுருக்காராண்டே என்னென்னு பார்க்குறேன். கண்ணால் பார்த்தா தெரியுமா, கையால் பிடிச்சி பார்த்தா தான் ஈனப்பதம் இருக்கா இல்லையான்ற தெரியும். அதுக்கு மீட்டர்கள் இருக்குது, அது வேறு பிரச்சனை. அதுக்கு நீங்கள் தயாராக இல்லாட்டிக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கிறது பெட்டர். என்ன அந்த இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலில் அடிமட்டம் மட்டைக்கும் இறங்கி உங்களுக்கு மேலே வரக்கூடிய ஒரு இது இருந்தால் தான். நீங்கள் காசு பட்டியலாம் இருக்க வேண்டாம். ஸ்டோருக்காத சாமான எவ்வளோ வெளியில் போகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. எவ்வளோக்கு பின்னால் யாரும் களை எடுக்கிறாங்களா இல்லையா, ஸ்டோருக்கும் நீங்கள் போகத்தான் வேணும், கேஷியர்லேயும் இருக்கத்தான் வேணும். அதான் நம்மளோட ஒரு கம்பெனின்னா எல்லா தயாராக இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு போய்க்க எல்லாம் ஒரு ப்ரொசஸுக்குள்ள வரும். ப்ரோசஸ் ஒன்று இல்லாட்டி இப்போ ஒரு ஒன்று வந்தால் அந்த ப்ரொசஸ் ஒன்று இல்லாட்டி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. உண்மையிலே வந்து அண்ணால ஸ்டோரியும் ஒரு மோட்டிவேட் மாதிரி தானே. இப்போ எப்படி என்றால் ஒரு 50 கோழி குஞ்சு பிஸ்னஸ் செஞ்சு அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தவர் இப்போ ஒரு கிழமைக்கு கிட்டத்தட்ட 5000 கோழி குஞ்சு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அப்டேட் ஆகி எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் வந்து முழுக்க சும்மா இருந்துட்டால் கிடைச்சிடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு பின்னால் ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. அது அண்ணா சொன்ன மாதிரி இப்போ ஒரு லேபர் ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த இடத்துல இறங்கி வேலையக்கூடிய அந்த தகுதி நம்மளுக்கு வந்து இருக்கணும். இருந்தால் அது இல்லாட்டிக்கு என்ன சொல்லுங்க பாப்போம், அது இல்லாட்டி நாளைக்கு அந்த வேலையை யார் செய்வீங்க உண்மையில அப்படியே எல்லாமே நாசமாக போயிடும். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இங்கே இருந்து என்ன பயிர் தேவை வேண்டாலும் அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை தாண்டி வந்து இந்த கோழி இனங்களாக இருக்கட்டும் அண்ட் வந்து இந்த பயிர்களுக்கு நீர்ப்பாசன முறையெல்லாம் இருக்கட்டும் என்ன இருந்தாலும் வந்து இப்போ நீங்கள் அதனோட காணொலியை நேற்று மணிக்கு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இங்கேருந்து உங்கள்கிட்ட இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா நான் டிஸ்பிளேயில் நம்பர் ஆட் பண்ணுறேன். அவங்களோட தொடர்பு கொண்டு கதைச்சி நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த விஷயத்தை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. உண்மையிலே நன்றி. நான் உங்கள்கிட்ட நீங்கள் எங்கள் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல இருந்து வந்து எங்களை சந்தித்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வீடியோ பார்த்து கொண்டு வந்து நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக உதவியாக இருக்கும். ஏன்டா இப்போ அவங்களும் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இப்படி ஒன்று செய்யலாம், எங்கிற தொடங்குறேன்னு சொல்லி யோசிச்சுப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அவங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்கான இந்த இதெல்லாம் காய்ச்சி தந்ததுக்கு உண்மையிலே வந்து நன்றி. நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே ஓகே.